Hi and welcome to Shubha's World. Pregnancy-ல நம்ம healthy food choices எப்படி எடுத்துக்கணும், ஸோ என்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ப்ரெக்னென்சியில் என்னென்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃபுட்ஸ் டு அவாய்ட் இன் ப்ரெக்னென்சி. அண்ட் அதில் வந்து என்ன ஃபுட்ஸ் நீங்கள் மாடரேஷனில் எடுத்துக்கலாம், என்ன ஃபுட்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஃபுட்ஸ்ன்னு நான் சொல்லும்போது ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே, ஸோ அந்த காஃபி டீ அந்த மாதிரி விஷயங்களும் அதில் வரும். ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் மேலேயும் அதை லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரெக்னென்சியில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபுட் உங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கணும், அதாவது அது உங்கள் பாடியை நரிஷ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சத்துக்கள் கொடுக்கறதா இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும், எல்லா வகையான சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கணும். மூணாவது, நான் கான்ஸ்டிபேட்டிங்காக இருக்கணும். அதாவது மலச்சிக்கல்ங்கிறது, கான்ஸ்டிபேஷனுங்கிறது வந்து ப்ரெக்னென்சியில் ரொம்பவே காமனான ஒரு விஷயம். கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ணாமல் ஈஸியாக உங்களுக்கு டெய்லி ரெகுலர் போவல் மூமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஃபுட்டில் நார்ச்சத்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட ஐடியல் ஃபுட் இருக்கணும். ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் ஃபுட் சாய்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சப்ளிமெண்ட்ஸ். ப்ரெக்னென்சி மல்டிவிட்டமின் அண்ட் ஃபோலிக் ஆசிட், இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஃபோலிக் ஆசிட் வந்து ஒரு டைப் ஆஃப் பி விட்டமின், அண்ட் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போதே எடுத்துக்க வேண்டியது. ஸோ நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு 3 மாதம் முன்னாடியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அதோட ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து பேபியில் பர்த் டிஃபெக்ட்ஸ் அண்ட் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட ப்ரெக்னென்சி மல்டிவிட்டமின்ல இல்லாத விஷயம் பட் ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு 2 இருக்குது. அதில் ஒன்று வந்து அயோடின் அண்ட் இன்னொன்று வந்து கோலின். அயோடின் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் அயோடைஸ்ட் சால்ட் யூஸ் பண்ணலாம், அதுதான் பெஸ்ட்டு வே உங்களுக்கு தேவையான அயோடின் டெய்லி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அது அண்ட் இந்த கோலின் அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக் யோக், அதாவது முட்டையோட மஞ்சள் கருவில் இருந்து எல்லா நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ், வெஜிடேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் லென்டில்ஸ் பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் பீன்ஸ், இந்த பயிருன்னு சொல்கிறோம் இல்லை, க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, இந்த காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, நட்ஸ் அண்ட் சீட்ஸ், லெக்யூம்ஸ், கடலை, அந்த மாதிரி விஷயங்கள், இதிலெல்லாம் வந்து கோலின் இருக்குது. ப்ரெக்னென்சி சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னு சிலது சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க வீடியோஸ். நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் அவொக்காடோ சாப்பிடுங்க, பெரிஸ் எல்லாம் சாப்பிடுங்க, சால்மன் ஃபிஷ் சாப்பிடுங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவொக்காடோ வந்து ஒரு சூப்பர் ஃபுட் தான், பட் அது வந்து நம்ம ஊர்லெல்லாம் அவ்வளோ காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த பெரிஸ், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, ராஸ்பெரி, இந்த பெரிஸ் எல்லாமும் நம்ம ஊர் ஐட்டம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சால்மன்னு ஒரு ஃபிஷ் இருக்குது, அது வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், டிஹெச்ஏ, அதெல்லாம் அதில் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. ஆனால் அது வந்து நம்ம ஊரில் கிடைக்காது, அண்ட் அது கிடைச்சாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதிகப்படியான காசு கொடுத்து எப்படியாவது இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். லோக்கலி க்ரோன், நம்ம ஊரில் என்ன கிடைக்குதோ அந்த பழங்கள், அந்த கடலை பருப்பு வகைகள், அந்த சீ ஃபுட், அங்கே கிடைக்கிற முட்டை, இது மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலே போதும். இந்த ஒரு பேலன்ஸ்டு நல்ல ஹெல்த்தி நியூட்ரிஷியஸ் மீல் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ். கோல்டன் ரூல்ஸ் இருக்குது ஃபுட்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சின்னு பார்க்கும்போது. அது காலங்காலமாக சில மித்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து விட்டுட்டு முக்கியமான 3 கோல்டன் ரூல் வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். 2 பேருக்கு சாப்பிடணும், 2 பேருக்கு சாப்பிடணும்னு அந்த ப்ரெக்னென்ட் லேடியை ஒரு பாடுபடுத்துகிறாங்க நம்ம ஊரில். அது 2 உயிருக்கு சாப்பிட்றது இல்லை. முதல்ல அந்த உயிர் வந்து வயிற்றுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு அது வந்து ஒரு இவ்வளோ பெருசுக்கு தான் வளர்ந்துருக்கும் அது. ஸோ நீங்கள் வந்து அது வந்து ஒரு மித் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க.
அண்ட் உங்களுக்கு ரொம்ப அதிக கேலரிஸ் தேவையில்லை. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லலாம் அடிஷ்னல் கேலரிஸே தேவையில்லை முதல் 3 மாதங்கள்லன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பேருக்கு சாப்பிடணுங்கிறது வந்து கரெக்ட் கிடையாது. 2வது ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கோங்க அடிக்கடி. அதாவது ஒரு தட்டு நிறைய சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வயிறு ரொம்ப முட்டிட்டு இருக்கு, இல்லை வாமிட் வர்ற மாதிரி இருக்கு, இல்லை என்னமோ பண்ணுது, டைஜஸ்ட் பண்ண முடியல நம்ம உடம்பாலன்ற மாதிரி கடந்து திணறதை விட கொஞ்சம் கொஞ்சம் அப்போ அடிக்கடி சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன மீலோ ஒரு ஸ்நாக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்க சொல்கிறாங்க. இது எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி த்ரூ அவுட் த டே சீராக இருக்கும். அண்ட் ரொம்ப வந்து அந்த பிளட் சுகர் லெவல்ஸு அதெல்லாம் வந்து ஸ்பைக் ஆகாமலும் அது பார்த்துக்கும். அண்ட் டைஜஷனுக்கும் அது ஈஸியாக இருக்கும். 3வது கோல்டன் ரூல் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் ராதர் தென் குவான்டிட்டி. அளவை விட என்ன சாப்பிட்றீங்க, அது எவ்வளோ சத்தான ஒரு சாமான் அப்படிங்கிறது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு 5-6 இட்லியும் ஒரு கிண்ணம் சாம்பாரும் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 2 இட்லி ஒரு கிண்ணம் சாம்பாரில் நல்லா நெய் போட்டு சாப்பிட்டு ஒரு முட்டை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இன்னும் பெட்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்னதை விட. எவ்வளோ கேலரிஸ் அடிஷ்னலாக தேவை ப்ரெக்னென்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர் அதாவது முதல் 3 மாதங்களில் எந்த அடிஷ்னல் கேலரிஸும் தேவை இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபஸ்ட் 3 மந்த்ஸில். செகண்ட் ட்ரைமெஸ்டர் 4, 5, 6 இந்த மாதங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி 350 கேலரிஸ் தேவை அடிஷ்னலாக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 7, 8, 9 இந்த மந்த்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 450 கேலரிஸ் அடிஷ்னலாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும், ஏன் வந்து இந்த கேலரிஸ் இல்லை என்ன சாப்பிட்றோம், அளவு எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ப்ரெக்னென்சியில் நீங்கள் அதிகப்படியாக வெயிட் கெயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த வெயிட்டை லூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, ப்ளஸ் அந்த வெயிட் கெயினோட வரக்கூடிய சில ஹெல்த் இஷ்யூஸும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுது. அதனால கரெக்டான வெயிட் கெயின் இருக்கிறது பெஸ்ட் சினாரியோ. ஸோ நீங்கள் ஒரு நார்மல் பிஎம்ஐயில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்க, நீங்கள் கரெக்டான வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 12 to 15 kgs வெயிட் வந்து அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகலாம் ப்ரெக்னென்சியில் அப்படிங்கிறாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். உடனே 16 kgs ஆயிடுச்சுன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது ஒரு கைட்லைன் மாதிரி இதை வந்து சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து பர்சன் டு பர்சன் மாறும். இது ஒரு ஸ்டாண்டர்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் 2 to 3 liters தண்ணி குடிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. தண்ணிங்கிறது வந்து வெறும் தண்ணியோட ஃபார்ம் இல்லை, அவங்க வந்து ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க 2 to 3 litersனு சொல்லும்போது. ஸோ நீங்கள் குடிக்கக்கூடிய இளநீர், மோர், இப்போ ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா அது அந்த மாதிரி எல்லாமும் சேர்த்து தான் வந்து ஒரு 2 to 3 liters வந்து ஃப்ளூயிட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் என்னென்ன எடுத்துக்கலான்னு நம்ம பார்க்கும்போது பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 5 மேஜர் ஃபுட் குரூப்ஸ் இருக்குது இல்லையா. ஒன்று வந்து கிரெயின் ப்ராடக்ட்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம், மாவு சத்து கொடுக்கக்கூடியது, ரைட். அண்ட் 2வது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பழங்கள், காய்கறிகள். 3வது வந்து மில்க் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் லைக் மோர், தயிர், சீஸ், பன்னீர், இது எல்லாமே வந்து அதில் வரும். அடுத்தது மீட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அண்ட் இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், அந்த மாதிரி பீஃப், போர்க் என்னெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ், அப்புறம் சீ ஃபுட். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து மீட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டோஃபுவை கூட இதில் சொல்லலாம். நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பீன்ஸ் வகைகள், அண்ட் லெக்யூம்ஸ், லென்டில்ஸ், பருப்பு வகைகள், சுண்டல், கடலை, இந்த மாதிரி விஷயங்கள். ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸை பொறுத்த வரைக்கும் வெண்ணெய், நெய், கீன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நல்லெண்ணெய், செசமி ஆயில், தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், அவகேடோ ஆயில் நல்லது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 5 ஃபுட் குரூப்பில் இருந்து ஒரு ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 மேஜர் ஃபுட் குரூப்லேருந்து ஒரு ஐட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு ப்ராப்பர் ஸ்நாக். அதே மாதிரி ஒரு மீல்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 ஃபுட் குரூப்ஸில் இருந்து ஒரு ஐட்டமும் இருக்கணும்.
அப்பதான் அது ஒரு மீல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்க உணவை நீங்க எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து வெள்ளை சாதம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மைதா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க போகலாம். ரெட் ரைஸ், இந்த கேரளா மாட்டா ரைஸ்னு சொல்றோம் இல்லையா? மட்டா ரைஸ்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெட் ரைஸ், ப்ரவுன் ரைஸ், இல்லைன்னா இந்த மற்ற கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? கேழ்வரகு, திணை, இந்த மாதிரி கீன்வான்னு சொல்றாங்க இல்லையா? அது ராகி, மில்லட்ஸ். ஸோ இந்த மாதிரி மற்ற ஹோல் கிரெயின்ஸ் இருக்கக்கூடியது. ஹோல் கிரெயின்னா என்ன டிஃப்ரென்ஸ்னா, அதில் வந்து நார்ச்சத்து இருக்கும். ஹோல் வீட் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து இருக்கக்கூடிய கோதுமை மாவோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபைபர் வந்து உங்களோட வயிறை ஃபுல்லாக்கிடும். அண்ட் அது வந்து நீங்கள் ஓவர் ஈட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உங்களோட பிளட் சுகருங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறிடாமல் வந்து அது பார்த்துக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்கள் வெஜிடபிள்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு. அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கணும். நல்லா கழுவி தொடச்சி ட்ரை பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும், ஒரு ஃபுல் ஹோல் ஃப்ரூட்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா. அண்ட் பெஸ்ட் வே டு டேக் அ ஃப்ரூட் வந்து ஃப்ரூட்டை வெட்டி தோலோடு சாப்பிட்றது தான் நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் குடிக்கும்போது அதில் இருக்க நார்ச்சத்து எல்லாம் வீணாக போயிடுது. இப்போ ஆரஞ்சே வந்து நீங்கள் முழுசாக ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் வந்து ஆரஞ்சை ஜூஸ் போட்டு ஒரு கிளாஸ் குடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த ஜூஸாக குடிக்கும்போது அதில் நார்ச்சத்து எல்லாம் போயிடுது அண்ட் அதோட சுகர் கண்டென்ட் வந்து ஹையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பழங்களை ஒன்றா புழிஞ்சி நீங்கள் ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துக்குவீங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே ஃப்ரூட்ஸ் வந்து முழுசாக ஃப்ரூட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம், அது பெஸ்ட் ஆப்ஷன். சாலட் ஃபார்மில் எடுத்துக்காதீங்க. அதாவது இந்த வெஜிடபிள்ஸே வந்து நான் சாலட் சாப்பிட்றேன், அது ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. சாலட்ஸ் வந்து அன்குக்டாக இருக்கிறதால அதில் வந்து கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அது வந்து வயிறை கெடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, நீங்கள் சிக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், இதில் வந்து முட்டை, நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ், வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து இதில் பருப்பு, பயிறு, கடலை, சுண்டல் வகைகள், ரைட், நட்ஸ் அண்ட் சீட்ஸ். சில பேர் வந்து முளை கட்டின பருப்பு அப்படின்னு சாப்பிடுவாங்க, அதில் இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி முளை கட்டின பருப்பு, முளை கட்டின பயிர்கள் சாப்பிடலாம், ஆனால் அதை வந்து குக் பண்ணி சாப்பிடுங்க. முளை கட்டுனதை நீங்கள் ராவா, அதாவது குக் பண்ணாமல் அன்குக்டாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா எகெயின் அதில் கண்டாமினேஷன், அதில் வந்து பாக்டீரியா இல்லை வேறு விதமான கண்டாமினேஷன்ஸ் இருந்து அது உங்களை சிக்காக்குறதுக்கோ ஃபுட் பாய்சனிங் காஸ் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்குது. அதனால ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதை ஒரு தால் மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். மில்க் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஸோ பால், தயிர், மோர், அதுக்கப்புறம் சீஸ் வகைகள், அதெல்லாம் வந்து அதில் வருது மில்க் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸில். ஸோ இதில் வந்து நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பால் குடிக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை, அந்த ப்ரெக்னென்சி டைமில் சில பேருக்கு ஒரு அவர்ஷன் மாதிரி வந்தும், பாலை பார்த்தாலே வாமிட் வர மாதிரி இருக்குன்னு, அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து தயிர், கெட்டி தயிராக வந்து நீங்கள் உங்கள் ஃபுட்டோடு எடுத்துக்கலாம், இல்லை தனியாக ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் மோர் மாதிரி கலந்து குடிக்கலாம். அப்போ உங்களுக்கு தண்ணியும் வந்து சேர்ந்து அது கூட கிடைச்ச மாதிரி இருக்கும். பன்னீர், சீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸில் எகெயின் உங்கள் சாப்பாட்டில் நெய்யோ வெண்ணெயோ சேர்த்துக்கிறது பண்ணலாம், ரெகுலர் பேசிஸில், எவ்ரிடே பேசிஸில். அண்ட் நம்ம ஊரில் காமனாக வந்து இட்லி, தோசை அதெல்லாம் பண்ணும்போது நல்லெண்ணெய் எடுத்துக்கிறதும் வந்து காமனாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். ஃபுட்ஸ் டு அவாய்ட் கண்டிப்பாக பாருங்கள். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ எண்ட் கார்டாகவும் அதை கொடுக்குறேன். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர்.